வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அதில் இருக்கக்கூடிய புள்ளியல் அப்படின்ற யூனிட் கீழே இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, அந்த எக்கனாமிக்ஸில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதுக்குரிய கண்டென்ட், அதுக்குரிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிருக்கோம். அப்போ அதோடைய கண்டினியூஸாக மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட். அதை தொடர்ந்து நம்ம அதுக்குரிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பேரியல் பொருளாதாரம். தமிழில் அது என்ன சொல்கிறோன்னா பேரியல் பொருளாதாரம். பொருளாதாரத்தில் 2 கிளைகள் இருக்குது, அதாவது 2 டைப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நுண்ணியல் பொருளாதாரம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று பேரியல் பொருளாதாரம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த 2 கிளைகள் இருக்குது. மைக்ரோ மற்றும் மேக்ரோ சொற்களை உருவாக்கியவர். இந்த மைக்ரோ மேக்ரோ அப்படின்ற இந்த பொருளியலில் இருக்கக்கூடிய 2 கிளைகளை உருவாக்கிய அவர் பேர் என்னன்னா, நார்வே நாட்டை சார்ந்த பொருளியல் வல்லுனர் ராக்னர் ஃப்ரிட்ஜ் அவர்கள். ராக்னர் ஃப்ரிட்ஜ் 1933, ஓகேங்களா, 1933 ராக்னர் ஃப்ரிட்ஜ் அப்படின்றவர் தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஃபஸ்ட்டு கண்டென்ட் கொடுத்தவர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா, நார்வே நாட்டை சார்ந்த பொருளியல் வல்லுனர். முதல் நோபல் பரிசு இணை பெறுநர் யாருன்னா ராக்னர் ஃப்ரிட்ஜ் அவர்கள். முதல் நோபல் பரிசு பெற்ற இணை பெறுநர் ராக்னர் ஃப்ரிட்ஜ் அவர்கள். ஸோ இதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபுல் கண்டென்ட்டு கொடுக்க மாட்டோம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்லைனர்ஸ் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து எம்சிக்யூ நம்ம எடுத்திருப்போம். ஸோ நம்ம இது படித்தாலே மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் கிடச்சிரும். ஸோ சொல்கிற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ரோ சொல்லின் பிறப்பிடம் கிரேக்க மொழி சொல்லான மேக்ரோஸ். மேக்ரோ அப்படின்றது எப்படி உருவாச்சுன்னா, கிரேக்க மொழி சொல்லான மேக்ரோ அப்படின்றதுலேருந்து தான் மேக்ரோஸ் அப்படின்றதுலேருந்து மேக்ரோ அப்படின்ற சொல் உருவானது. இதோடைய பொருள் பெரிய. மேக்ரோனா பெரிய, மைக்ரோனா சிறிய. புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. நியூ மேக்ரோ எக்கனாமிக்ஸோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். ஃபுல் நேம் ஜான் மேனார்ட் கீன்ஸ். ஓகேங்களா, ஜான் மேனார்ட் கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ்ன்னு சொல்லுவோம். இவர் தான் புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறார். ஜேஎம் கீன்ஸின் உலக புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு. வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு. த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இது வெளிவந்த ஆண்டு 1936, 1936. உலக பெருமந்தம். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உலக பெருமந்த காலத்தின் தேக்கம் மற்றும் வேலை இல்லாமைக்கு தீர்வு மற்றும் விளக்கத்தை ஜேஎம் கீன்ஸ் வழங்கினார். இந்த உலக பெருமந்த காலத்தில் என்ன ஏற்படுதுன்னா, தேக்கமும் வேலை இல்லாமையும் ஏற்படுது. ஸோ இது 2க்கான தீர்வு மற்றும் விளக்கத்தை ஜேஎம் கீன்ஸ் வழங்கியிருக்கதாக சொல்கிறாங்க. பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் வருவாய் கோட்பாடு. பேரியல் பொருளாதாரத்தோட இன்னொரு பேர் என்னென்னா வருவாய் கோட்பாடு, இன்கம் தியரின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரியல் கோட்பாடுனாலும் பேரியல் பொருளாதாரனாலும் வருவாய் கோட்பாடுனாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே இதோட வேறு பெயர் தான். இது ரெண்டுமே ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. பேரியல் பொருளாதாரத்தின் ஆய்வு எல்லை. ஒரு பொருளாதார அமைப்பு முழுமையையும் ஒட்டுமொத்தங்களாகிய நாட்டு வருமானம், வேலைவாய்ப்பு, நாட்டு உற்பத்தி போன்றவற்றை படிப்பது. ஸோ பேரியல் பொருளாதாரத்தில் எதுவரை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பொருளாதார அமைப்பு முழுமையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு நாட்டோட வருமானம் என்ன, நாட்டு உற்பத்தி என்ன, நாட்டு வேலைவாய்ப்பு என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற ஒரு படிப்பு தான் பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார வரையறைகள் மற்றும் கொள்கைகள். ஸோ ஃபஸ்ட்டு பொருளாதாரம் அப்படின்றதுக்குரிய வரையறைகள் பார்த்துடலாம். பொருளாதாரம் பற்றி ஏஜே ஃப்ரவுன் வரையறை. ஓகேங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது பொருளாதாரம் சொல்கிறார். மக்கள் அவங்களுக்குரிய ஒரு வேலையை, அவங்களுக்குரிய வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பை அவங்களே அமைச்சுக்கொள்ளும் முறை தான் பொருளாதாரம் அப்படின்னு சொன்னவர் ஏஜே ஃப்ரவுன் அவர்கள்.
பொருளாதார அமைப்பு பற்றி ஜே.ஆர். ஹிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான பொருட்களையும் பணிகளையும் தயாரிக்கும் உற்பத்தியாளர் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்புன்னு சொல்கிறாரு. அதாவது நுகர்வோர்னால் கஸ்டமர்ஸோடைய அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நிறைவு செய்வதற்கான பொருட்களையும் பணிகளையும் தயாரிக்கும் உற்பத்தியாளர் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவு தான் பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொன்னவர் ஜே.ஆர். ஹிக்ஸ் அவர்கள். ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை நடவடிக்கைகள் உற்பத்தி மற்றும் நுகர்வு ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பொதுவான விலை அளவு தொடர்ந்து அதிகரிப்பதை குறிப்பதாகும். விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு பொருளுக்கு, இல்லை எல்லா பொருட்களும். இப்போ ரீசெண்டாக சிலிண்டர் விலை அதிகரிச்சது. ஸோ இந்த மாதிரி பொருளோட விலை திடீர்னு அதிகரிச்சுட்டே போகுதுன்னா அதை தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக சுழற்சியின் நிலைகள். வணிக சுழற்சின்றப்போ என்னென்ன வருதுன்னா செழிப்பு, பின்னிறக்கம், மந்தநிலை, மீட்பு. ஒன்று செழிப்பாக இருக்கும், அது கொஞ்சம் இறங்கும், அப்புறமா மந்தமாக இருக்கும். ஸோ அது திரும்பி மீட்டு செழிப்பான நிலையை கொண்டு வருது. இதுதான் வணிக சுழற்சியின் நிலைகளாக சொல்கிறாங்க. செழிப்பு, பின்னிறக்கம், மந்தநிலை, மீட்பு. உலகத்துவம் என்ற பதத்தை உருவாக்கியவர். இந்த குளோபலிசம் அப்படின்றத கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேன்பிரட்டி ஸ்டீக்கர் அவர்கள். மேன்பிரட்டி ஸ்டீக்கர் 2002 இந்த உலகத்துவம் அப்படின்ற கருத்தை கொண்டு வந்தவர் மேன்பிரட்டி ஸ்டீக்கர் 2002. ஸோ இயருமே நோட் பண்ணிக்கோங்க, யாருன்றதை நோட் பண்ணிக்கோங்க, என்ன கொண்டு வந்தாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம். உலகத்துவம் என்ற தத்துவம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்த குளோபலிசம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் தான் இந்த விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் சிஸ்டம்ஸ், பொருளாதார முறைகள். முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவது ஆடம் ஸ்மித் அவர்கள். முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். முதலாளித்துவ பொருளாதாரத்தின் வேறு பெயர்கள். தடையில்லா பொருளாதாரம் அல்லது லேசி ஃபேர் அல்லது அங்காடி பொருளாதாரம். இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்றதுல வேறு என்னென்ன பேர் சொல்கிறாங்கன்னா தடையில்லா பொருளாதாரம், ஃப்ரீ எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லேசி ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அங்காடி பொருளாதாரம், மார்க்கெட் எக்கனாமி. இதெல்லாம் முதலாளித்துவ பொருளாதாரத்தோட வேறு பெயர்கள். முதலாளித்துவத்தின் உந்து விசை தங்க விதி, லாப நோக்கம், உச்ச லாபம் அடைதல். ஒரு முதலாளித்துவத்தோட உந்து விசை அல்லது தங்க விதின்னு எதை சொல்கிறோன்னா லாப நோக்கத்தை. ஒரு தொழிலோட உச்ச லாபம் அடைகிறது தான் ஒரு முதலாளித்துவத்தோட தங்க விதி, கோல்டன் ரூலாக சொல்கிறாங்க. லாபம் நோக்கம். முதலாளித்துவத்தின் இதயம்னு எதை சொல்கிறாங்கன்னா விலை இயங்குமுறை, ப்ரைஸ் மெக்கானிசம். ஓகேங்களா, விலை இயங்குமுறையை முதலாளித்துவத்தின் இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாளித்துவ நாடுகள். ஸோ வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்போ எந்தெந்த நாடுகள்லாம் இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை மேற்கொள்ளுதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா, மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்ட்ரிஸ். அமெரிக்கா, மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். சமதர்மத்தின் தந்தை. இப்போ இது வரைக்கும் நம்ம முதலாளித்துவம் பார்த்துட்டோம். இது ஃபுல்லாக ஆடம் ஸ்மித். ஓகேங்களா. அடுத்து சமதர்மத்தின் தந்தைனா கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இந்த சமதர்ம பொருளாதாரத்தோட வேறு பெயர்கள். திட்டமிட்ட பொருளாதாரம், பிளான்டு எக்கனாமிக். ஓகேங்களா. அல்லது கட்டளை பொருளாதாரம், கமெண்ட் எக்கனாமிக். ஓகேங்களா. ஒன்று கட்டளை பொருளாதாரம் இல்லை திட்டமிட்ட பொருளாதாரம். இது சமதர்ம பொருளாதாரத்திற்குரிய வேறு பெயர்கள். நெக்ஸ்ட்டு சமதர்மத்தின் முக்கிய நோக்கம். பொதுநலமே அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கமாகும். ஸோ எல்லா பொருளாதாரத்தோட முக்கிய நோக்கமே மேக்ஸிமம் இந்த பொதுநலம், பப்ளிக் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமதர்மத்துக்கும் அதான் முக்கிய நோக்கம், பொதுநலம். சமதர்ம நாடுகள் எப்படி நம்ம முதலாளித்துவ நாடுகள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான் பார்த்தோம்ல, அதே மாதிரி சமதர்ம நாடுகள் ரஷ்யா, சீனா, வியட்நாம், போலாந்து, கியூபா. ரஷ்யா, சீனா, வியட்நாம், போலாந்து, கியூபா. அதுக்கடுத்து கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கனாமி. முதலாளித்துவ பொருளாதாரம்,
சமதர்ம பொருளாதாரம். இப்போ லாஸ்ட்டு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது தனியார் துறைகளும் பொதுத்துறைகளும் இணைந்து செயல்படும் முறை. முதலாளித்துவம் ப்ளஸ் சமதர்மம் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு எக்கனாமி தான் கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கனாமின்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் பின்பற்றப்படுதுன்னா நம்ம இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரேசில். இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரேசில் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து இந்த கலப்பு பொருளாதாரம் பின்பற்றப்படுது. நெக்ஸ்ட்டு பேரியல் பொருளாதார கருத்துக்கள் மற்றும் மாதிரிகள். பேரியல் பொருளாதார கருத்துக்கள் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட மாதிரிகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருப்பு மாறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டாக் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட்டு என்னது இருப்பு மாறிகள், ஸ்டாக் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாயிண்ட் ஆஃப் டைமில் கணக்கிடப்படும் அளவு, எடுத்துக்காட்டு பண அளவு, வேலை இல்லாமையோட அளவு, வெளிநாட்டு செலவாணி இருப்பு, மூலதனம், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கணக்கிடுறது தான் இருப்பு மாறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கணக்கிடுற அளவு தான் இருப்பு மாறிகள். தடைபடா ஓட்ட மாறிகள், ஃப்ளோ வேரியபிள்ஸ், ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அளவில், பீரியட் ஆஃப் டைம், பாயிண்ட் ஆஃப் டைம், இது பீரியட் ஆஃப் டைம். ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் டைம், காலகட்டத்தில், பீரியட் ஆஃப் டைம் கணக்கிடப்படுகிறது. எடுத்துக்காட்டு நாட்டு வருமானம், ஏற்றுமதி, இறக்குமதி, நுகர்வு, உற்பத்தி, முதலீடு, இதெல்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கணக்கிடுறது தான் தடைபடா ஓட்ட மாறிகள். அடுத்து பொருளாதார மாதிரி, எக்கனாமி மாடல், உண்மை சூழலை எளிமையாக பிரதிபலிப்பது மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை விளக்குவது. உண்மை சூழலை எளிமையாக பிரதிபலிப்பது மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை விளக்குவது எக்கனாமி மாடல், பொருளாதார மாதிரி. அடுத்து இருதுறை மாதிரி, 2 செக்டார் மாடல், இல்லத்துறை மற்றும் நிறுவனத்துறை, ஹவுஸ்ஹோல்ட் ஃபார்ம் ஆகிய இரு துறைகளையும் மட்டும் கொண்ட எளிய பொருளாதாரம். ரெண்டுமே இருக்கும், ஹவுஸ்ஹோல்டும் இருக்கும், நிறுவனமும் இருக்கும், ஃபார்மும் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே கொண்ட இரு துறைகளை கொண்ட ஒரு எளிய பொருளாதாரம் தான் இருதுறை மாதிரி. இருதுறை மாதிரியோட சமன்பாடு y=ci. y அப்படின்றது வருவாய், cன்றது நுகர்வு, iன்றது முதலீடு. ஓகேங்களா. அதாவது வருவாயை கணக்கிடணும்னா முதலீடு ப்ளஸ் நுகர்வு ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு வருவாய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து உண்மை ஓட்டம், ரியல் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா இல்லத்துறையிலிருந்து நிறுவனத்திற்கு மாறும் உற்பத்தி காரணிகளையும் நிறுவனத்திலிருந்து இல்லத்திற்கு மாறும் பொருட்களையும் குறிக்கும் வெளிவட்டம். ஸோ இல்லத்திலிருந்து நிறுவனத்துக்கு மாறும் உற்பத்தி காரணிகளையும் நிறுவனத்திலிருந்து இல்லத்துக்கு மாறும் பொருட்களையும் குறிக்கும் வெளிவட்டம் தான் உண்மை ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பண ஓட்டம், மானிட்டரி ஃப்ளோ, காரணி விலை மற்றும் பண்டங்களின் விலையை குறிக்கும் உள்வட்டம். ஸோ வெளிவட்டம், ரியல் ஃப்ளோ அப்படின்றது வெளிவட்டம், பண ஓட்டம்ன்றது உள்வட்டம். எதை குறிக்குது இது? காரணி விலை, பண்டங்களின் விலையை குறிக்கக்கூடியது மானிட்டரி ஃப்ளோ, பண ஓட்டம். இது 3 துறை மாதிரி, இல்லத்துறை, நிறுவனத்துறை மற்றும் அரசு துறை சேர்ந்த கலப்பு ஆர் சமதர்ம பொருளாதாரம். ஓகேங்களா. இதுதான் 3 துறை மாதிரி, இல்லம், நிறுவனம் ப்ளஸ் அரசு துறையும் சேர்ந்துருக்கு. இதை வந்து கலப்பு ஆர் சமதர்ம பொருளாதாரம்னு சொல்லலாம். அடுத்து 3 துறை மாதிரியோடைய சமன்பாடு என்ன? 2 துறை மாதிரி சமன்பாடு y=c+i. 3 துறைனா y=c+i+g. இந்த ஜின்றது அரசோட செலவு. ஸோ முதலீடு, நுகர்வு, அரசோட செலவு 3 சேர்ந்து வருவாய் கிடச்சதுன்னா அது 3 துறை மாதிரியோட சமன்பாடு. 4 துறை மாதிரி, இல்லம், நிறுவனம், அரசு மற்றும் வெளியுறவுத்துறை அடங்கிய திறந்த பொருளாதாரம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகுதுன்னா வெளியுறவுத்துறைன்றது அயல்நாட்டு வணிகம். இதுவும் சேர்ந்து வர்றது 4 துறை மாதிரி. இதோட சமன்பாடு வந்து y=c+i+g + x - m. எக்ஸ்ன்றது ஏற்றுமதி, எம்ன்றது இறக்குமதி. ஸோ அயல்நாட்டு வணிகம் அப்படின்னாலே வந்து இந்த வெளியுறவுத்துறைன்றப்பே ஏற்றுமதி இறக்குமதி அதில் வந்துடுது. ஸோ ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. ஓகேங்களா. கழிச்சு வர ஆன்சரை இந்த y=c+i+g ப்ளஸ் இதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஒய்ன்றது வருவாய், சீன்றது நுகர்வு,
ஐன்றது முதலீடு, ஜின்றது கவர்மெண்ட்டோட செலவு, எக்ஸுன்றது ஏற்றுமதி, எம்ன்றது இறக்குமதி. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பேரியல் பொருளாதாரத்தின் பரப்பெல்லை முக்கியத்துவம் மற்றும் குறைகள். ஓகேங்களா, பேரியல் பொருளாதாரத்தின் பரப்பெல்லை முக்கியத்துவம் மற்றும் குறைகள். இது ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுக்கு இந்த PDF வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.